ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட ஊழியங்களை செய்ய போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஊழியம் செய்ய போகிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட பேசி வருகிறேன். கொஞ்ச நாட்களாக பரிசுத்த ஆவியானவருடைய நடப்பிப்பதை, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை குறித்து நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். போன வாரத்திலும் அதை குறித்து நான் ஒரு காரியத்தை பேசினேன். ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஆமா. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே கடவுள் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்தாரு, ஒரு பெரிய கிஃப்ட். என்ன அந்த கிஃப்ட்? அதுதான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் தந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தனியாய் விடுவதில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான இடத்துக்கு என்ன செய்வாராம்? வழி நடத்துவாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க ஆமென் சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான இடத்துக்கு வழி நடத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா, அவங்க எகிப்து நாட்டில் அடிமையா இருந்தவங்க ஒரு டைம் வந்துச்சு, கர்த்தர் அவங்கள விடுதலை செய்தார். ஒரு டைம் வரும் பொழுது கடவுள் அவர்களை விடுதலை செய்து தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அப்ப அந்த வழியா அந்த அந்த என்ன சொல்றது, அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே அவர்களுக்கு இந்த தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு போகும்படியாக ஒரு வழி காட்டினார். அப்படி இல்லாட்டி ஒரு வழிகாட்டியை தேவன் உண்டு பண்ணினார். அவர்கள் தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு போறதுக்கு கடவுள் ஒரு வழிகாட்டியை உண்டு பண்ணினார். யார் என்று சொல்லி கேட்டா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு இப்படி சொல்றாங்க. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க, வேதத்துல வாசிக்கிறதுக்கு இருங்களா? ஓகே, உட்காருங்க, கேளுங்க, வசனத்தை பார்ப்போம். ரைட், 21ஆம் வசனம். அப்படி இல்லைன்னா யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சாங்கத்தில் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமா ஜனங்களிடத்திலிருந்து விலகி போவதில்லை. நீங்க எத்தனை பேர் இந்த வசனங்களை கேட்டிருக்கீங்களோ தெரியல. இப்படி கேட்டு இல்லாட்டி நீங்க கேட்டுக்கிறீங்க. என்னன்னு சொன்னா, அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். சொல்லுங்க பாப்பா எல்லாரும். என்னது அக்கினி ஸ்தம்பம்? என்னது மேகஸ்தம்பம்? என்னது அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம்? சரியா? அப்ப கடவுள் இந்த எகிப்தில் இருந்த மக்கள் விடுதலை ஆகி வந்த பிறகு இவர்களை வழி நடத்துவதற்கு, இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு அக்கினி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் கொடுத்தாரு. இரவுல வழிகாட்டுவதற்கு இருக்கிறது என்னது? அக்கினி ஸ்தம்பம். பகலில் வழிகாட்டுறதுக்கு என்ன இருக்குது? மேகஸ்தம்பம். ஆமென். இரவுல என்னது? அக்கினி ஸ்தம்பம். பகல்ல என்னது? மேகஸ்தம்பம். கடவுள் இந்த அக்கினி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் ஏன் கொடுத்தாருன்னா, இந்த ஜனங்கள் பயணம் செய்யணும், இரவும் பகலும் நடக்கணும். இரவும் பகல் என்ன செய்யணும்? நடந்து போகணும். எங்க நடந்து போகணும்? ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தின் பேர் என்னது? கானான் தேசம். சொல்லுங்க, என்னது? கானான் தேசம். அந்த தேசத்துல விசேஷத்துவம் என்னன்னா, அங்க பாலும் தேனும் இருக்குதான். என்ன இருக்குது? பாலும் தேனும், நலமும் விசாலமும். சரியா? அப்படி ஒரு தேசம். அங்க வெட்டாத கிணறு இருக்குதான், நட்டாத பழம் இருக்குதான், பெரிய திராட்சை தோப்புகள் இருக்குதான், பெரிய பெரிய ஒலிவ தோப்புகள் இருக்குதான். அந்த தேசத்துக்கு கர்த்தர் இவர்கள் என்ன செய்யணுமா? நடத்தணும். யார் நடத்த போறது? ஆண்டவர் நடத்தணும். நடத்துறதுக்காக கடவுள் ஒரு வழி வச்சிட்டாரு. என்ன வழி? இந்த மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் தேவன் கொடுத்தாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழிகாட்டியாய் கொடுத்தாரு. இப்ப மோசே ஒரு வழிகாட்டி. மோசே யாரா இருக்கிறார்? அவர் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறவர். ஆனா இந்த மோசே வழி நடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரை கூட வழி நடத்தணும் யாரு? அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும். புரிஞ்சுக்கிட்டியா? மோசே தான் என்ன செய்ய போறாரு? இந்த ஜனங்களை
தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா இந்த மோசே கூட யாரால வழி நடத்தப்படணும்னு சொன்னா அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தான் வழி நடத்தப்பட வேண்டும். சரியா? இப்ப இந்த ஜனங்களுக்கு இரவு பகல் இந்த பயணம் இருக்குது. பகல்ல இவங்க நடக்கும் பொழுது மேக ஸ்தம்பம் உதவி செய்யுது, ராத்திரியில் இவங்க நடக்கும் பொழுது அக்கினி ஸ்தம்பம் உதவி செய்கிறது. டே நைட் பயணம் இது, இல்லைங்கதா? ஒரு சில பயணம் நாங்கள் போகும்பொழுது டே நைட் போகணும் தானே. இலங்கையிலாம் வந்து ஒரு இரவு பூரா போக வேண்டிய பயணம்லாம் இருக்குது. இந்த அந்தியில் ஏறுனா மறுநாள் காலை வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். இன்னொரு சில நாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் 2 இரவு 2 பகல் போகணும், அப்போ தான் அந்த தேசத்துக்கு போயிட்டு இறங்கலாம். அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து கானானுக்கு போகிறதுக்காக ஒரு பயணம், ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, சீரும் செழிப்பாமல் வாழணும், அந்த தேசத்துக்கு போகணும். அப்போ போகிறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இவங்களை வழிகாட்டுறதுனால மக்கள் என்ன பண்ணணுமா, இந்த அக்கினி ஸ்தம்பம் நடத்துற மாதிரி தான் நடக்கணுமா. அக்கினி ஸ்தம்பம் எப்படி போகுதோ அது பின்னுக்கு போகணும், இல்லைங்கதா? இப்போ அக்கினி ஸ்தம்பம் முன்னுக்கு போகுது, இவங்க பின்னுக்கே போகணும். அந்த அக்கினி ஸ்தம்பம் பின்னுக்கு போகணும். ராத்திரியில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் என்னது மேகஸ்தம்பம், இப்படியே பின்னுக்கு போகணும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் ஏன் கர்த்தர் கொடுத்தாருன்னா, ராத்திரில ரொம்ப குளிரா இருக்கும், பயங்கர குளிர். அவங்களுக்கு வந்து உடம்புக்கு சூடு வேணும். எல்லாம் வெளித்துறமா இருக்குது எல்லாமே. என்ன சொல்றது வந்து பாலைவனம் நடக்கிறது வந்து ரொம்ப டெசர்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாலைவனம். அங்க போக்குள்ள வந்து சுத்தி வர வித்தியாசமான மிருகங்கள், விலங்குதா, பாம்பு, இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்ப ரவையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் மக்களுக்கு தன்னுடைய சரீரத்துக்கு குளிர் வேணும், சூடு வேணும். ஏன்னா குளிரா இருக்குது சூழ்நிலை, அதுக்கு ஒரு சூடு. இன்னொரு பக்கத்துல அந்த மற்ற மிருகங்கள் வந்து இவங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக என்ன இருக்குது, அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சமா இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அது எப்படின்னா, தேவன் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமானவர். ஆமென். அப்ப அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு தப்பி தவறியாவது இருட்டுல போனாங்களா இருந்தா, நமக்கெல்லாம் தெரியும் இருட்டுல போனா என்ன நடக்கும், எங்கேயாவது ஒரு குழி இருந்தா கூட தெரியாம விழுந்துருவோம் குழியில. என்ன, ஏதாவது ஒரு மிருகம் இருந்துச்சு சொன்னா அதுக்கு விட்ட கையில மாட்டிக்குவோம். அதனால கடவுள் என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய வெளிச்சத்தை அக்கினியாய் கொடுத்தார். அது ஏன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் உங்க அன்பு செய்கிறார். நீ குழியில விழக்கூடாது, விலங்குதா, வழி தப்பி போயிடக்கூடாது, மிருகத்தின் கையில நீங்க மாட்டிடக்கூடாது. ரொம்ப மோசமான உலகம் இது. இந்த மோசமான உலகத்துல நீ யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாது, யாருக்கிட்டையும் நீ சிக்கக்கூடாது, தோத்துறக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் இன்னைக்கு இருக்கிற அக்கினி ஸ்தம்பம்? யார் அவரு சொல்லுங்க? பார்ட்னர், சீனியர் பார்ட்னர். யார் சீனியர் பார்ட்னர்? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, அந்த சீனியர் பார்ட்னர்கிட்ட கேட்காம செய்யறதுனால தான் நிறைய பிரச்சனை வருது. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க சொல்லுவாங்க சீனியர் பார்ட்னர்னா நீங்க ஜூனியர் பார்ட்னர். இப்ப என்ன நடக்கும்? பிரச்சனை வந்துடும். எப்பயுமே நீங்க ஆவியானோட கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில நஷ்டப்படவே மாட்டீங்க. என் வாழ்க்கையில நஷ்டப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், அவர்கிட்ட கேட்காம செஞ்சதால. இப்ப எதை கேட்டாலும் கேட்பேன். ஆண்டவரே இது செய்யவா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நான் இங்கே போவா. ஒரு சில நேரங்களில் எத்தனையோ நான் ஒரு ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய நாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு வசதி வரும். 10 பேர் கூப்பிடுவாங்க, வாங்க இஸ்ரேலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, லண்டனுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் கேட்பேன், ஆண்டவரே போவா பரிசுத்த ஆவியானவரே வேணாமா? சமாதானம் வந்தா, பரிசுத்த ஆவியானோட வழி நடத்தல் வந்தா போவேன், இல்லாட்டி போக மாட்டேன். ஏன்னு கேட்டா, நம்ம போயிட்டு தப்பா போயிட்டா நம்ம வாழ்க்கையில நிறைய நஷ்டங்கள் படுவோம். கடவுளுடைய சத்தத்தை கேட்காம போனா கண்டிப்பா நஷ்டம்தான். 10 பேர் பெருமையில போவாங்க, எல்லாம் முடியும் நான் செய்வேன் அப்படின்னு நிறைய நஷ்டப்பட்டு வருவாங்க. சரி, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை அந்த காலத்துல அக்கினி ஸ்தம்பம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன பண்ணுமா, அவங்களுக்கு ஒரு சரீரத்துக்கு சூட்டையும் அதே மாதிரி எல்லா பக்கத்துலயும் ஒரு வெளிச்சத்தையும் உண்டு பண்ணும். அப்ப அந்த வெளிச்சத்துல போகும்போது எந்த வெளிச்சம் இருக்க இடத்துக்கு எந்த விதமான மிருகங்களும் வர முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து நடத்தினாரு. ரெண்டாவது, இந்த பகல்ல பாத்தீங்கன்னா மேகஸ்தம்பம். இந்த
இந்த மேகஸ்தம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகல்ல அங்க சூடு, பயங்கர சூடு கொதிக்கும். இந்த மணல் எல்லாம் எப்படின்னு சொன்னா கொதிக்கும். மேல இருந்து சூடும் கீழே இருக்க சூடும் வரும்போது இந்த சரீரம் எல்லாம் தோந்து போயிடும். இந்த சரீரம் எல்லாம் பலவீனம் அடைஞ்சிரும், ரொம்ப இதாயிரும். கடவுள் என்ன பண்ணி விட்டாரு, மேல ஒரு மேகஸ்தம்பத்தை வச்சாரு. அது எப்படின்னா குளிர்ச்சியான ஒரு மேகஸ்தம்பம். ஒரு ஏசி போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குளிர் வந்து இருக்குது. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறாரு? ஆமென். கடவுள் நீங்க சுகமா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. சொல்லுங்க ஆமென் சொல்லி. ஆமென். அதான் சொல்றது பைபிள், உங்கள் சுகத்தை விரும்புகிற தேவனாம். சொல்லுங்க பக்கத்துல இருக்க, உங்க சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார், உங்க செழிப்பை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க, உங்க செழிப்பை கர்த்தர் விரும்புகிறார், உங்க சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். என்ன விரும்புறார் ஆண்டவர்? நீங்க சுகமா இருக்கணும்னு விரும்புறாரு, நீங்க அழகா இருக்கணும்னு விரும்புறாரு. புரியுதான சொல்றது? ஆமென் இல்லையா? நீங்க சோர்ந்து போயிட்டு நொந்து போயிட்டு இருக்கிறத விரும்பல கர்த்தர். நீங்க நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், சுகமா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப அதுக்காகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு, மேல ஒரு மேகஸ்தம்பத்தை வைத்து விட்டார். அந்த மேகஸ்தம்பத்தை வைக்கும் பொழுது அவங்க சுகமா நடந்தாங்க. நிறைய வருஷம் போறாங்கன்னு வைங்களேன், ஆனா அந்த சுகத்துக்கு கர்த்தர் ஒரு கிருபையா அவங்கள காத்துக்கொண்டார். சரி, இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, ஆண்டவருடைய ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்றது, முக்கியமான ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நீங்க நடக்க வேணும். எப்படின்னா, இந்த மேகஸ்தம்பம் போகும்போது போகணும், இந்த மேகஸ்தம்பம் நிற்கும் போது நிக்கணும், இந்த அக்கினி ஸ்தம்பம் போகும்போது போகணும், அக்கினி ஸ்தம்பம் நிக்கிற பொழுது நிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுட்டு? ஆமென். விளங்குதா? போகும்போது போகணும், நிற்கும் போது நிக்கணும். விளங்கிட்டா? இப்போ அக்கினி ஸ்தம்பம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களா, மேல அது ஒரு மேகம் மாதிரி. என்னது மேகஸ்தம்பம்? ஒரு மேகம், ஒரு நல்ல அழகான ஒரு மேகம்னு வச்சுக்கிறீங்களேன். எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண புரியல. உங்களுக்கு தெரியும், நீங்க வானத்தை பார்த்துருக்கீங்க தானே? எத்தனை பேர் வானத்தை பார்த்துருக்கீங்க? பண்டிக்கு ஒரு புத்தி இருக்கா, வானத்தை பார்க்கவே பார்க்காதான். என்னங்கதா? பண்டி வானத்தை பார்க்கவே பார்க்காது, ஆனா ஒரு நாள் பார்க்குமா. அந்த நாளோட அதுல கதை முடிஞ்சு. எப்ப அது பார்க்கும்? அதை மறுப்பாங்க, திருப்பிட்டு இங்க குத்தி தான் கொல்லுவாங்க. எனக்கு இந்த பண்டி கொல்றது நீங்க பார்த்தீங்களோ தெரியல, அது நெஞ்சிக்குள்ள குத்திட்டு திருக்கி விட்டுருவாங்க. அதோட அது பார்த்து அன்னைக்கு ஒரு நாள் தான் கடைசியா பார்க்கும். இவ்வளோ பெரிய வானம் இருக்குதா, இல்லைங்கதா? நான் இவ்வளவு காலம் இந்த வானத்தை பார்க்கலையே. பாருங்க, இந்த பாவியெல்லாம் வந்து ஒரு நாள் வரும், மரணம் வரக்குள்ள தான் யோசிப்பான, பரலோகம் இருக்கா, அங்க ஒரு கடவுள் இருக்கிறாரா, இவ்வளவு காலம் நான் பண்டி மாதிரியே இருந்துட்டேனே, அப்படி துக்கப்படக்குள்ளே அவன் குத்திடுவான். அதோட முடிச்சிட்டு. அதே மாதிரி வானத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, வானத்துல மேகங்கள் இருக்கிறத நீங்க கண்டிருப்பீங்க. அதுல ஒரு விசேஷித்த மேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக ஸ்தம்பம். கடவுள் ஒரு மேக ஸ்தம்பத்தை வச்சாரு. இந்த மேகம் வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி அப்படியே முன்னுக்கு போகுது. இந்த ஜனங்களும் அந்த மேகத்தோட போகணும். அந்த மேகம் போகும்போது இவங்களும் போய்கிட்டே இருக்கணும், யாருமே நிக்க கூடாது. அதே மாதிரி இரவுல நீங்க பயணம் போகணும். இரவுல பயணம் போகும்போது ஒரு அக்கினி ஸ்தம்பம், அது போகும்போது முல்ல போனா முல்ல போகணும், பெலம போனா பெலம போகணும். இல்லைங்கதா? நின்றுட்டா என்ன செஞ்சிடணும்? நின்றணும். ஆமென். அது நின்றுட்டா நின்றணும். அது போகுதா போயிடணும். தெரியுதா? ஆனா அது பின்னுக்கு போகாது, முன்னுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பின்னுக்கு போகாது. கிறிஸ்தவன் பின்னுக்கு போறோம்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவன் பின்னுக்கு போக மாட்டான், கிறிஸ்தவன் முன்னுக்கு தான் போவான். கடவுள் வந்து எப்பயுமே ஆண்டோடைய பிள்ளைகளை முன்னோக்கி கொண்டு போகிறவர். நீங்க முன்னுக்கு போறதுக்கு தான் கடவுள் மேகஸ்தம்பத்தை கொடுத்துருக்காரு. கடவுள் ஏன் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தாருன்னா, நீங்க நேற்றைய விட இன்னைக்கு முன்னுக்கு போகணும். ஒரு கவலைக்குரிய விஷயம் சபையில ஒரு பாஸ்டருக்கு இருக்க ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? சபையில ஜனங்க ஜெயித்தார்கள்னா பாஸ்டருக்கு சந்தோஷம், தோத்தாங்களா துக்கம். நான் ஒரு கோச்சர் மாதிரி, கடவுளும் உங்களை ஒரு கோச்சர் மாதிரி தான். நீங்க ஜெயிக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றியா இருக்கும், நீங்க தோக்கும் போது நமக்கு தோல்வியா இருக்கும், துக்கமா இருக்கும். இப்ப இந்த முன்னோக்கி போறதுக்கு தான் இந்த மேகஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப இதுல இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்க எப்படின்னா வர்றாங்க, மேகஸ்தம்பம் முன்னுக்கு போகுது, இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க, அப்படியே போறாங்க. போகும் பொழுது மேகஸ்தம்பம் ஒரு இடத்துல நிக்குது. ஒரு இடத்துல நிற்கும் போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. என்ன செய்யணும்?
நிக்கணும். அப்படிதானே? நிக்கணும். இப்ப நின்ற பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு இந்த மேகஸ்தம்பம் என்ன செய்யுது? முன்னுக்கு போகுது. இப்ப என்ன பண்ணணும்? அந்த உட்கார்ந்து இருந்த கூட்டம் அவ்வளவும் என்ன செய்யணும்? மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன எல்லாத்தையும் துணிமணி கழுவி போட்டிருப்பாங்க. பிள்ளையெல்லாம் அவன் வந்து தூங்கிட்டு இருப்பானுங்க. எல்லாத்தையும் தட்டி எழுப்பி வா 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 மேகஸ்தம்பம் போக ஆரம்பிச்சுட்டு, என்னடா தூக்கம், இந்த காலையில் நீங்கள் சேர்ச்சுக்கு போகிறதுக்கு எழுப்பாட்டுவீங்க தெரிந்தானே? ஒருத்தன் வேற வேற மாதிரி தூங்கிட்டு இருப்பானுங்க. கட்டலில் அப்படி பிறண்டு ஒவ்வொரு ஸ்டைலில் தூங்குவானுங்க. அவன் எல்லாத்தையும் தட்டி என்ன செய்யணும்? அப்படியே எழுப்பாட்டி வாடா வா 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 டைம் லேட் மேகஸ்தம்பம் போகுது, வா 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 முன்னுக்கு போகணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு விதத்துல பார்த்தா பட்ட சோம்பேறிங்க. என்ன சோம்பேறிய? மேகஸ்தம்பம் முன்னுக்கு போகுது, இவனுங்களுக்கு முன்னுக்கு போக ஆசை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஏன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு கூடாரம் அடிச்சுட்டானுங்க. அது ஒன்றும் பெரிய பில்டிங் இல்லை. கடவுள் பில்டிங் அடிக்க சொல்லி பாலைவனத்துல சொல்லவே இல்லை. அங்க பில்டிங் அடிச்சு வச்சிருக்காரு. எங்க பில்டிங் இருக்குது? கானான்ல. இங்க வந்து ஒரு தற்காலிகமான பயணம் இல்லைங்கதா? சும்மா ஒரு 4 கம்பை வச்சு ஊண்டி நிப்பாட்டி அந்த கூடாரம் ஒன்று செஞ்சுக்கிட்டு தற்காலிகம் இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு தான் அதை கொடுத்தாரு ஆண்டவர். இவங்க இந்த தற்காலிகமா என்ன சொல்றது, அந்த தங்கின கூடாரத்தை கலட்ட சோம்பேறி. மேகஸ்தம்பம் முன்னுக்கு போகுதுன்னா என்ன பண்ணணும்? முன்னுக்கு போகணும். பாதி பேருக்கு இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுளுடைய ஆவியானவர் காட்டுவார், இதை தாண்டி முன்னுக்கு போ தம்பி. இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, சோம்பேறித்தனம். என்னத்தை கலட்ட சோம்பேறி? கூடாரத்தை கலட்ட சோம்பேறியானவன். என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் மேகஸ்தம்பத்தோட போனதுனால. எனக்கு ஆண்டவர் ஒருத்தருக்கா சொன்னாரு, நான் கொழும்புல எங்க வீட்டுல இருக்கும்போது இந்த ஊரை விட்டு போயிருந்தேன். என்ன சொல்லிச்சு? மேகஸ்தம்பம் முன்னுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செஞ்சேன்? இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒன்றும் வேணாம், இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நடந்து நானும் என் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் அப்படியே வந்துட்டோம். எங்க வந்தோம்? மேகஸ்தம்பம் எங்களை கூட்டிட்டு கொண்டு விட்டுச்சு காந்தானையில். இங்க வந்தோம், நல்லா ஆயிட்டோம். இன்னைக்கு நிறைய பேரு கடவுளுடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறது இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு காட்டுவார், இந்த சபைக்கு போ, சத்தியத்தை படி, அந்த சத்தியத்தின்படி வாழு. ஆனா அது முன்னுக்கு நம்மளை வழிகாட்டும். நம்ம என்ன செய்வோம்? இந்த ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு அப்பதான் பல்லு விளக்குவோம். நான் சொல்றேன், மேகஸ்தம்பம் முன்னுக்கு போகும்போது நீ உட்கார்ந்து இருக்க கூடாது. அந்த மேகஸ்தம்பம் நின்றுட்டுனா நீ உட்கார்ந்து இரு. ஆனா மேகஸ்தம்பம் போகுதுன்னு சொன்னா நீ போயிடணும். பொறுக்க வேண்டிய இடத்துல பொறுக்கணும், நடக்க வேண்டிய இடத்துல நடக்கணும். ஆவியானவர் உன்னை எப்படி நடத்துறாரோ அந்த நடத்துறபடி போய்கிட்டே இருக்கணும். நீ போக போக தான் நீ நல்லா இருப்ப. நான் உங்களுக்கு நல்லா சொல்றது கேளுங்க. பாதி பேர் எப்படின்னு சொன்னா, ஆவியானவர் நிக்கிற நேரம் போய்கிட்டு இருப்பான். பாத்துறீங்களா? பரிசுத்தாவியானவர் சொல்ல பொறுமையா இரு, இவன் ஓடிக்கிட்டு இருப்பான். பாதி பேர் அந்த நான் சொன்ன பரலோகம் மிஸ் ஆகும்னு பாதி பேருக்கு பாத்துறீங்க தெரியுமா? எங்கிலிக்கன் காரனுக்கு பரலோகம் மிஸ் ஆகுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து இந்த மெத்தடை பத்தி பேசி அவனோட ஒழுக்கங்களை பேசி அவன் விட்டுருவானா. இன்னொருத்த வேற மாதிரி விடுவானு. நம்ம ஒண்ணுங்க எப்படி விடுவானுங்கன்னா, பரலோகம் இங்க இருக்கு ஓட்டிடுவானா முன்னுக்கு. அதை கண்டுபிடிக்க முடியல, ஹை ஸ்பீட்ல போயிடுவானுங்க. ஆண்டவர் நிக்க சொன்னா என்ன செய்யணும்? நிக்கணும். ஆண்டவர் போ சொன்னா என்ன செய்யணும்? போகணும். எப்பொழுதுமே நீங்க ஆவியானுடைய கைட்னஸ் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்க, நான் எங்க போகணும், எப்படி செய்யணும்? உங்க வியாபாரங்களை செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட கேட்டு செய்யணும். உங்களுடைய சுய புத்தியில போகக்கூடாது. அதான் ஓட்டம். இப்ப இந்த ஜனங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அந்த மேகஸ்தம்பம் முன்னுக்கு போன பிறகும் இவங்க என்ன பண்றாங்க? அந்த கட்டின கூடாரத்தை கலட்டிட்டு முன்னுக்கு போறதுக்கு முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்துற காரியங்களை செய்யறதில்லை. ஆவியானவர் தனக்கு சொல்றது செய்யறதில்லை. சோம்பேறி. கூடாரம் கலட்டுறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்க சோம்பேறிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, கூடாரம் கலட்டுறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்க சோம்பேறிங்க. உங்களுக்கு தெரியாது, நான் எத்தனையோ கூடாரம் கழட்டி இருக்கேன். கூடாரம் கழட்டுனா தான்
விசாலமான தேசத்துக்கு வர முடியும். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்ன அங்கே ஒரு சர்ச்சில் நம்ம இருந்தோம். பெயிண்ட் அடித்தோம், அந்த வயரிங் இழுத்தோம், என்ன சொல்கிறது, அந்த காப்பட் போட்டோம், ஸ்டேஜ் அடித்தோம், என்னென்னமோ பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், இப்போ டைம் சரி, கலட்டு கூடாரத்தை இங்கே போ, இந்த இடத்துக்கு வா. இதை கலட்டுவோன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் பேர் இருப்பானுங்க, ஐயோ இவ்வளோ செலவழிச்சிங்களே பாஸ்டர், இதுக்கு பெயிண்ட் அடிச்சிங்களே பாஸ்டர், இது காப்பட் போட்டிங்களே பாஸ்டர். அடே என்ன போட்டாலும் பரவாயில்லடா, கூடாரத்தை கலட்ட சொல்லிட்டாரு கர்த்தர், அவர் போய்கிட்டு இருக்கார், நானும் போயிடணும். நான் கலட்டி எடுத்துக்கிட்டு கிடைச்சது கிடைக்கட்டும், உடைஞ்சது உடையட்டும்னு வந்துட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ சார் நல்லா இருக்கும் பாருங்க? உண்மை அதுதான். எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க கூடாரத்தை கலட்டலன்னு சொன்னா பாதி பேர் இதுக்கு ஒரு கதை சொல்லுவான். இப்ப நீங்க போற இடம் லட்சக்கணக்கில் கட்டணும், நீங்க இப்ப இருக்க இடம் ஆயிரக்கணக்கில் தான் கட்ட இருக்குது. அப்படின்னா என்னது? இங்க இருக்குது உங்களுக்கு நலம், நலம் சாகு வரைக்கும் அங்கதான் இருக்கணும். எத்தனை பேர் சாகு வரைக்கும் அப்படி இருக்க விரும்புறீங்க? நான் விரும்பல, நீ விரும்பினா விரும்பும். நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? நான் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருசா இருக்கணும். நான் நலமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும். எனக்கு தேவை அதுதான், கர்த்தருக்கும் தேவை அதுதான். ஆவியானவர் நம்மளோட வேலை செய்யறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவரை நடத்தக்கூடாது, அவர் உங்களை நடத்தணும். இருக்கீங்கல்ல, சொல்றது விளங்கிட்டா? என்ன செய்யணும்? அவர் உங்களை நடத்தணும், நீங்க அவரை நடத்தக்கூடாது. ஆவியானவர், நான் கொழும்புக்கு போறேன், என்னோட வாங்க அப்படி சொல்லி ஜெபிச்சா சரியா? ஆவியானவரை, நான் மாத்திரைக்கு போறேன், வாங்க என்னோட. ஆவியானவர் உன்னை மாத்திரைக்கு கொண்டு போகணும், நீ அவரோட போகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்ப தேவ ஆவியானவர் அந்த கூடாரத்தை கலட்டிட்டு முன்னுக்கு போக சொன்னா என்ன செஞ்சிடணும்? கூடாரத்தை கலட்டி முன்னுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். பரவாயில்ல, நான் அடிச்சதான் கூடாரம், கொஞ்சம் கஷ்டம்தான், பிரச்சனை இல்லை. கூடாரம் முக்கியமா இல்ல தேனும் பாலும் ஓடும் தேசம் முக்கியமா? எது முக்கியம் சொல்லுங்க? கூடாரம் என்னப்பா அது? அது என்ன சொல்றது, சில்லற பிசினஸ். தேனும் பாலும் ஓடுற தேசம் எப்படின்னா ஒரிஜினல் விஷயம். ஆமே, சொந்தமாவே இருக்க போகுது. ஆமே, எப்படி வீடு சும்மா கல்லால கட்டப்பட்ட அழகான பெருசா நேரு இருக்கா? விளங்குதா? புரியுதா? அப்படி ஒரு தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போறாரு. ஆமே, அப்புறம் என்னத்துக்கு இந்த கூடாரத்தை பிடிச்சிட்டு தவிக்கிற? பாதி பேருக்கு ஆண்டவர் சொல்லுவார், அதை வீசுன்னு, அப்படியே வச்சிருப்பான், வீச மாட்டான். ஆண்டவர் சொல்றார், அதை விட்டுரு, அதை அப்படியே பிடிச்சி வச்சிருப்பான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியணும் உங்களுக்கு எல்லாம்? ஆமே, இந்த பழைய சாமான், பழைய காரியங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருப்பான். அதுதான் கூடாரம் கழட்டாத ஆட்கள். நீங்க என்னைக்கு உங்க கூடாரத்தை கழட்டுறீங்களோ அன்னைக்கு நீங்க விசாலமான தேசத்துக்கு போயிங்க, அன்னைக்கு தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு போயிங்க. நான் என்னன்னா, இந்த கூடார வாழ்க்கையை நான் விரும்பல. சொல்லுங்க, நான் விரும்பல. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க கூடார வாழ்க்கைக்கு விருப்பமா? இந்த கூடார வாழ்க்கை நான் சொல்றேன், ஒரு கடினமான வாழ்க்கை. எனக்கு இந்த திடீர்னு தண்ணி வராம போயிருது, அப்புறம் ஜெபிக்கணும் தண்ணி வர்றதுக்கு. திடீர்னு என்ன நடக்குது? இறைச்சி வேணும்ன்றாங்க, இறைச்சி வர்றதுக்கு வழி இல்லை. ஆனா அங்க எப்படியாப்பட்ட தேசம்? தண்ணி 24 மணித்தேலமும் இருக்கு. ஆமே, ஒலிவ தோப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? வேண்டிய மாதிரி அப்பா போயிட்டு என்ன செய்யலாம்? பறிச்சு எடுத்து நானும் சாப்பிட்டு உனக்கும் நான் ஒன்று கொடுக்கலாம். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த வாழ்க்கை? நானும் வயிறு நிறைய சாப்பிட்டு வாரவனுக்கும் வயிறு நிறைய கொடுக்கணும். அதான் நல்ல வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை நடத்தும்படியாகத்தான் ஆவியானவர் நம்மை நடத்துறார். இப்ப விஷயத்துக்கு வாங்க சொல்றதுக்கு. இப்ப இந்த மேகஸ்தம்பம் முன்னுக்கு போகும்பொழுது, அக்கினி ஸ்தம்பம் முன்னுக்கு போகும்போது போகலன்னு சொல்றது நீங்க மிஸ் பண்றீங்க. யாரை மிஸ் பண்றீங்க? அது போகுது, மிஸ் பண்றீங்க. அது போறதோட ஏறி போகலான்னு மிஸ் பண்றீங்க. நான் காலையில ஒரு கதை சொன்னேன். ஒரு நாள் நான் ஒரு கண்டிக்கு ஒரு பயணம் போயிட்டு நாங்கள் ட்ரெயினில் வந்தோம், நானும் எங்களுடைய ஒருத்தரும். அப்போ வந்த பொழுது எனக்கு இந்த ஜன்னல் பக்கம் ஒரு ஷீட் இருந்துச்சு. அவருக்கு இந்த ஜன்னல் பக்கம் ஷீட்டை என்கிட்ட இருந்து எடுக்கணும். கேட்டா நான் கொடுத்துருப்பேன். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் என்கிட்ட காசு இல்லை. அப்போ டக்குன்னு சொன்னார், எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த முறுக்கு ஒன்றுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். கேண்டீன்ல ஒரு நிப்பாட்டு இடத்துல நான் இறங்கி போயிட்டு முறுக்கு வாங்க போனேன். என்ன நடந்துன்னு சொன்னா, ஓன் அடிக்கிறாங்க. கோச்சு ஸ்டார்ட் ஆகுது, கோன் அடிக்குது. எனக்கு அவ்வளோ தூரத்து யோசிக்கல, அது நம்ம கோச்சு தான் போகுதான்னு. முறுக்கு வாங்கிட்டு திரும்பி வர்றேன், அப்படியே கோச்சு போகுது.
பார்த்தா எனக்கு அந்த சீட் எடுத்த ஒரு ஜன்னல் வழியா பார்க்கறேன், என்ன ஏற முடியல. நான் யோசிக்கிறேன், என்னடா இது, கோச்சு போயிட்டேன்னு பார்த்தா ஒரு சதம் கையில இல்லை. இப்போ என்ன பண்றது? மிஸ் பண்ணிட்டேன். என்னத்தை மிஸ் பண்ணிட்டேன்? ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கேருந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கேட்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் முறுக்கு வாங்க போனேன், கோச்சு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அப்படியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் டிக்கெட் ஒன்று கொண்டாந்து சொன்னார், இன்னொரு ட்ரெயின் இங்கே இருக்காது, இன்னொரு இடத்துல இருக்குது, நீங்கள் போயிட்டு அங்கே இறங்குங்க, அப்புறம் இன்னொரு ட்ரெயின் ஒன்று கொழும்புக்கு வரும், நீங்கள் போயிடலாம். தடுமாறி வந்து சேர்ந்துட்டேன். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணலாம், ஆனால் ஆவியானோட நடத்துல மிஸ் பண்ணாது. ஏன்னா நீங்க ஆவியானோர் நடத்தும் பொழுது அதோடு கூட சேர்ந்து போகலன்னு சொன்னா வாழ்க்கையில நிறைய மிஸ்ஸிங் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய நடப்புதலுக்கு வர வேண்டும். நான் சொல்றது நல்லா கேளுங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி மிஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், உங்களுடைய உள்ளுக்கு தெரியும். நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை மிஸ் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லலாம் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க முன்ன எந்த நிலைமையில ஆவியில காரியங்களை செய்தீங்களோ இப்ப அந்த காரியங்களை வச்சே உங்களுக்கு தெரியும், எங்கேயோ இடத்துல ஆண்டோடைய அபிஷேகத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், கடவுளுடைய வழிநடத்தலை மிஸ் பண்ணிட்டேன். இல்லைங்கதா? நான் உங்களுக்கு நியாயத்திருக்க முடியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன். இல்லைங்கதா? பாதி பேருக்கு தெரியும், நல்ல ஆண்டவரோடு நடந்துகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பொருளாதார நன்மைகள் வந்த உடனே கடவுளுடைய வேலையோ கடவுளுடைய காரியங்களிலேயே மிஸ் பண்ணிடுவாங்க. இல்லைங்கதா? இன்னைக்கு நமக்கு புரியணும், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. எப்படி மிஸ் ஆகிருப்பாங்கன்னு சொன்னா பாதி பேர் இப்படி இருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றது, மக்கள் முன்னுக்கு காட்டுவாங்க அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்க மாதிரி, அப்படியே வல்லமையில நிறைஞ்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியானுடைய நடப்பதில் நடக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய நடந்து போக மாட்டாங்க, ஆண்டவருடைய மகிமையோடு சேர்ந்து நடக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு சத்தம் போடுவாங்க, சபைக்கு வந்தா சத்தம் இருக்கும், விளங்குதா? ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்றேன், நீங்க நடிக்கிற ஆவியானவருடைய வழிநடத்தல இருக்கக்கூடாது, வாழணும். அந்த ஆவியானவருடைய வழிநடத்தல நீங்க வாழணும், அப்பதான் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பாருங்க, அதனால உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நான் எங்க மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல நான் வந்து குறைஞ்சிருக்கிறேன், எந்த இடத்துல இந்த அபிஷேகத்தை நான் இழந்திருக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். அப்ப என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, நீ பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா மேகஸ்தம்பத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இருக்கு, நீ எப்படியாச்சும் ஓடி அந்த மேகஸ்தம்பத்தோடு சேர்ந்துடணும். அதுக்கு ஒரு பெரிய என்ன செய்யணும், ஒரு கிரயத்தை கொடுக்கணும். மேகஸ்தம்பம் உன்னை தாண்டி போயிட்டா இப்ப என்ன பண்ண இருக்குது, நீ இன்னமும் தாமதிக்க கூடாது, இன்னமும் உட்கார்ந்திருக்க கூடாது. இப்ப நீ என்ன செய்யணும், டக்குன்னு உதறி தள்ளிட்டு ஓடி போயிட்டு அந்த மேக சம்பவத்தை சேர்ந்துடும். இன்னைக்கு அந்த டைம் நமக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் நாட்கள் தான் இது. இந்த நாட்கள்ல நீ வந்து மேகஸ்தம்பத்தை விட்டுட்டாலும், நான் முன்ன மாதிரி ஜெபிக்கல, முன்ன மாதிரி வேதம் வாசிக்கல, முன்ன மாதிரி நான் சபைக்கு உற்சாகமா வேலை செய்யல, முன்ன மாதிரி கடவுள் ராஜ்யத்துக்கு பலவிதமான பண உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதெல்லாம் செய்யல. இப்ப பின்னுக்கு போயிட்டேன், அந்த உதவிகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்ய முடியாம போயிட்டு, நோ ப்ராப்ளம். இப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னா, எப்படியோ தடுமாறி ஓடி போயிட்டு என்ன செஞ்சிடணும், அந்த மேகஸ்தம்பத்தோட இணைஞ்சுக்கொள்ளும். எத்தனை பேர் சொல்றது விளங்குது? இணைஞ்சிடணும். முன்ன நான் வந்து 3 மணிக்கு ஜெபிச்சேன், முன்ன 1 ஹவர் நான் வேதத்தை படிக்காம வெளியே போக மாட்டேன், முன்ன நான் வந்து கர்த்தருடைய வசனத்துல பிரசங்கங்களை கேட்பேன், பாட்டை கேட்பேன், ஆராதிப்பேன். இப்போ வீட்டில் சினிமா பாட்டு, இப்போ வந்து டிவி பார்க்கறது, இப்போ வந்து நான் வந்து தேவையில்லாத காரியங்களை வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, இப்போ என்ன பண்ண இருக்குது, உதறி தள்ளிட்டு ஓடி வந்துரு. எங்க வரணும்? தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வா. இன்னும் டைம் இருக்குது, இன்னும் மேகஸ்தம்பம் மறையல, மேகஸ்தம்பம் மறையல இருக்கு, இன்னும் மேகஸ்தம்பம் இருக்கு. இப்ப நீ என்ன இருக்கு, நீ என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. 10 பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த பஸ் போகுதுன்னு பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, இருக்கிற எல்லா பலத்தையும் போட்டு ஓடி போயிட்டு தொங்கி ஏறிடுவாங்க. நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும், கடவுளுடைய காரியங்கள்ல ஓடி போய் தொங்கி பிடிச்சிடணும். யாக்கோப மாதிரி, அவனுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதத்தோட பெருமதி என்னன்னு. அவன் பார்த்தான், இதை விட்டா இனி கிடைக்காது,
என்ன ஜாதியில சரி நான் இதை பெறணும். நான் சொல்றேன், இன்னைக்கும் நீங்க விழுந்த இடத்துல இருந்து எழும்ப முடியும். விழுந்த இடத்துல இருந்து பிரசன்னத்துக்கு ஓடி வந்துடணும். இன்னைக்கு கூட நான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிச்சுட்டு தான் தூங்குவேன். இன்னைக்கு நான் வேதத்தை படிச்சுட்டு தான் தூங்குவேன். ஆமென். நான் இன்னைக்கு பைபிளை வாசிக்காம தூங்க மாட்டேன். இருக்கீங்களா? நான் பைபிளை இன்னைக்கு வாசிச்சு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு அந்த புழு அதிகாரத்தை தியானிச்சுட்டு தான் தூங்குவேன். நான் இன்னைக்கு சாப்பிட போக முன்ன குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நான் சொல்றது கேளுங்க, இப்பயும் அந்த பிரசன்னம் நமக்காக இருக்குது. நான் சொல்றேன், நீ ஆவிக்குரிய காரியத்துல விழுந்து போயிருந்தா, ஆவிக்குரிய காரியத்துல நீ எழும்புனா உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? உன் ஆவிக்குரிய உன்னுடைய ஆவிக்குரிய வழி, உன்னுடைய ஆவிக்குரிய உயர்வு கீழே வந்திருக்கு. மேகஸ்தம்பம் அங்க இருக்குது, நீ இங்க இருக்கிற. நான் சொல்றேன், உன்னை பிரச்சனை தீரணுமா, நீ மேகஸ்தம்பத்தோட போய் சேரணும். அவர் தான் உன்னை சரியான இடத்தை காட்டுவார். அவர் தான் உன்னை புல்லுள்ள இடத்துல மேய்ப்பார். அவர் தான் உன்னை அமர்ந்து தண்ணீர்ல நடத்துவார். உனக்கு தெரியுமா, ஒரு மெய்ப்பனுடைய அந்த பாதத்துக்கு கீழே நீ போய்கிட்டே இருக்கணும். அவர் வழிகாட்டுற மாதிரி போகணும். ஆடு மேய்ப்பதுக்கும் மாடு மேய்ப்பதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஆடு மேய்ப்பது எப்படின்னு சொன்னா, ஆடுகளை பின்னுக்கு வைத்து மெய்ப்பன் முன்னுக்கு போவார். ஆடுகள் என்ன செய்யணுமா, மெய்ப்பனின் அடிச்சுவர்களை பின்பற்ற வேண்டும். ஆமென். மாடு மேய்க்கிறது எப்படின்னு சொன்னா, மாட்டை முன்னுக்கு விட்டு பெரிய கம்பௌண்ட் எடுத்து அது என்னது, அது வந்து மாடு மேய்ப்பது. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இல்லை. பாதி பேரு கொஞ்ச காலம் போகல ஆட்டு மந்தையா இருந்தவன் மாட்டு மந்தையா ஆயிடுவான். அவனை வந்து எப்படி விரட்டணும், டேய் இல்லடா, டேய் அங்க போடா இங்க போடா, மனசுல எடுத்துருங்க. இப்ப நான் வந்து மாடா மாறிட்டேன். ஒரு நாள் ஆடா இருந்தேன், அற்புதம் நடந்துட்டேன் என் வாழ்க்கையில. நான் ஒரு பெரிய வித்தியாசமான அற்புதத்துக்குள்ள வந்துட்டேன். ஆடா இருந்த நான் இப்ப மாடாய் மாறிவிட்டேன். பழையவெல்லாம் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயிட்டு. எப்படி ஒளிஞ்சி? ஆட்டு கொள்கை நீங்கி விட்டு இப்ப மாட்டு கொள்கைக்கு வந்து விட்டேன். பிரியமானவர்களே, ஆடு எப்படின்னு சொன்னா, மெய்ப்பனின் அடிச்சுவர்களை பின்பற்றும். மெய்ப்பன் போகும்போது அந்த மெய்ப்பன் பின்னுக்கே போகும். மெய்ப்பன் வலது பக்கம் போனா ஆடு வலது பக்கம் போகும். மெய்ப்பன் இடது பக்கம் போனா ஆடு இடது பக்கம் போகும். மெய்ப்பன் நின்ற இடத்துல ஆடு நிற்கும். ஆமென். மெய்ப்பன் சொன்னார்னா இன்னைக்கு உட்காருன்னு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுல மெய்ப்பனுடைய சமூகத்துல அப்படியே அமர்ந்து இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், இதுதான் இருக்கிற நல்ல இடம். இவர் பின்னுக்கு போனா நான் வாழ்ந்திருப்பேன். இவர் சொல்றபடி போனா எனக்கு எந்த துயரமும் வராது. இவர் சொல்றபடி போனா யாரு தான் எனக்கு எதிராக வந்தாலும் இவர் பார்த்துக் கொள்வார். யாராவது ஒருத்தர் என்னை கடிக்கிற மாதிரி வந்தா கூட நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். இவர் இருக்காரு, இவர்கிட்ட ஒரு கம்பு இருக்குது. என்ன அந்த கம்பு? தடி, கோலும் தடியும். ஒரு தடி வச்சிருக்காரு மெய்ப்பன். தலையை பார்த்து அடிச்சாருன்னா அந்த மண்டையோடு தூளாயிரும். எந்த மண்டையோடு? சிலுவையில பிசாசுட மண்டை என்ன செஞ்சாரு? அவர் தூளாக்கி விட்டுட்டாரு. அவர் தான் நம்ம மெய்ப்பார். யார் அவர்? இயேசு. அப்ப நீங்க அவர் பின்னுக்கு போகாம நீங்க தேவையான பக்கத்துக்கு திரும்புறீங்க. நீங்க தேவையான பக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் வந்து சொல்றீங்க, இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் என்ன பண்றது? ஒன்றும் பண்ணல. நீ வந்து மெய்ப்பண்ணுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. நான் சொல்றது கேளுங்க, ஆளை மாத்தி சரி வராது, தலையை மாத்தியும் சரி வராது, தலைவாணியை மாத்தியும் சரி வராது. என்ன தெரியுமா மாத்தணும்? நீ மாறணும். எங்க வரணும்? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரணும். ஆமென். ஜெபிச்ச நீ ஜெபிக்கலையா? இப்ப ஆரம்பிக்கணும். பைபிள் படிச்ச நீ இப்ப பைபிள் படிக்கலையா? ஆரம்பிக்கணும். எங்கெல்லாம் நீ வலுக்கணியோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? திருப்பி எழும்பணும். ஆமென். இப்ப முதலாவது நமக்கு தெரியும் நாம எங்க குறைஞ்சிருக்கோம். எனக்கு தெரியும். ஒரு மனுஷனை, ஒரு கிறிஸ்தவனை ஆவியில குறைஞ்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவன் பேசுற மாதிரியே வச்சு தெரிஞ்சுக்கலாம். இவன் வந்து இப்ப உள்ளுக்கு சாமம் இல்லை, மேகஸ்தமம் எங்கேயோ இருக்கு, இவன் வேற எங்கேயோ இருக்காரு. ஒருத்தனை பேசுற வச்சே சொல்லலாம். பாதி பேர் முன்ன பார்த்து
அப்படி பேசுவாங்க உற்சாகமா. கர்த்தர் நல்லவர், நல்ல பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சார், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறையில்லை அப்படின்னா. இப்ப சொல்லுவான், இந்த நாடு சரியே இல்லப்பா, இந்த ஜனாதிபதி சரியில்லை, எனக்கு இந்த வைஃப் வந்து ரொம்ப மோசமா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இல்லை, எல்லாம் கல்லனுக்கு இருக்கான். அப்படி பேசுறான்னு என்னன்னா, மேகஸ்தம்பம் எங்கேயோ போயிட்டு இவன் வேற எங்கேயோ இருக்கான். இது நான் சொல்றது விளங்குது. அவன் பேசுறத வச்சே தெரியும் இவனுக்கும் மேகஸ்தம்பத்துக்கும் ரொம்ப இடைவெளி வந்துட்டு. அந்த மேகஸ்தம்பத்தோட இருக்கிறவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரியும் அவருடைய மகிமை என் மேல இருக்குது, எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, யாருக்கு எங்க என்ன நடந்தாலும் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். நாடு எனக்கு பிரச்சனையே இல்லை, சில பேருக்கு தெரியும். எனக்கு அரசியல்வாதி பிரச்சனையே இல்லை, ஏன்னா என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தினால் என் குறைகள் எல்லாம் நிறைவாகும். இன்னொரு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போறேன், நல்லா கேளுங்க. நீங்க அவருடைய அக்கினியில நிரம்பணும். நீங்க அவருடைய அக்கினியில நிரம்பணும். என்ன ஸ்தம்பமா? மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் என்பது ஒரு மென்மையான குளிர்ச்சியான ஒரு தன்மை உடையதான் மேகஸ்தம்பம். அப்படின்னா பரிசுத்தாவினுடைய ஒரு அடையாள லட்சணம். பரிசுத்தாவினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியின் கனிகள். ஆவியானுடைய கனிகள் இருக்குது. ஒரு மனுஷன் பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டு அவருடைய பிரசன்னத்துல நிறைஞ்சிருக்கும் பொழுது பரிசுத்தாவினுடைய கனிகள், அன்பு, பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள் நிறைந்திருக்கும். அது ஒண்ணு, அதுக்கு சொல்றது மேகஸ்தம்பம். இப்ப அடுத்து என்னது? அக்கினி ஸ்தம்பம். கடவுள் வந்து பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அடையாளப்படுத்தினார். அக்கினி, ஃபயர். ஹோலி ஸ்பிரிட் என்னதான் இருக்காரா? ஃபயரா இருக்கிறாரா. ஒரு அக்கினி. ஒரு நெருப்பு கிட்ட போயிட்டு ஒரு கொசு விளையாடாது, பாத்துறீங்களா? ஒரு ஈ விளையாடாது, ஒரு கெரப்பத்தான் விளையாடாது, ஒரு பள்ளி விளையாடாது, தெரியுமா? ஒரு பூனையோ நாயோ யாரும் விளையாட மாட்டாங்க. எரியிற அக்கினியில போயிட்டு எவனாச்சும் விளையாடுவானா? நீங்களே விளையாட மாட்டீங்க, கை சுற்றும். விட்டா நீங்க அப்படியே என்ன செஞ்சீங்க? அப்படியே எரிஞ்சு கருகி சாம்பல் ஆயிருவீங்க. ஏன்னா அக்கினி வந்து ரொம்ப பவர், அதுக்கு தான் ஃபயர்னு பேர் வச்சிருக்காங்க. அதை அணைக்க முடியாத ஒரு அக்கினி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய அக்கினி நிறைந்திருக்கும் பொழுது உண்மையில இந்த கொசு மாதிரி பிரச்சனை எல்லாம் சுட்டு தான் போகும். அது இந்த காதுகிட்ட வந்து குருன்னு செய்யாது, உங்களுக்கு விளையாட்டு போடாது. ஏன்னா அந்த நெருப்புக்கு முன்னுக்கு அக்கினிக்கு இருக்க முடியாது. ஈயெல்லாம் அப்படி வந்து விளையாடாது. உங்க வாழ்க்கையில இந்த பாவம் விளைந்தா ஒரு கொசு மாதிரிதான். அது அந்த பாவ கொசு வந்து ஒரு கொசு, அது வந்து விளையாடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக நெருப்புல ஒருத்தர் இருக்கும்போது பாவ கொசுவு விளங்குதான், தோல்வியின் ஈகள் அதெல்லாம் கிட்ட கூட வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழும் பொழுது சின்ன சின்ன இச்சைகளுக்கு ஒரு மனுஷன் அகப்பட மாட்டான். நல்லா கேளுங்க, எங்க ஒருத்தன் விழுவான்னு கேட்டீங்கன்னா, எங்க அவன் அக்கினியை இழக்கிறானோ அங்கத்தான் வந்து வெது வெதுப்பு வரும் பொழுது கொசுவெல்லாம் வந்துடும். நீங்க சாம்பல் ஆயிட்டீங்கன்னா ஈ, கொசு, பல்லி எல்லாம் வந்து சாம்பல்ல சேரும். ஆனா நீங்க அக்கினியா இருந்தீங்கன்னா ஒரு கொசுவும் உங்ககிட்ட வராது. சொல்லுங்க, நான் சாம்பல் இல்லை அக்கினி. ஆமென். சாம்பலை வச்சு என்ன பண்ண? சாம்பலை வந்து அடுப்புல இருந்து கூட வெளியே தான் வீசுவாங்க, குப்பையில தான் கொண்டு போய் சாம்பலை வீசுவாங்க. சாம்பலை வச்சு ஒன்றும் பண்ணலாம், ஆனா அக்கினியை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். நீங்க யாரா இருக்கீங்களா? அக்கினியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க ஆமென் சொல்லி. பிரியமானவர்களே, இதை சொல்லி நான் முடிக்க போறேன், நல்லா கேளுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அக்கினியா இருக்க வேண்டும். அவன் வாழ்க்கை ஒரு அக்கினிமயமா வாழ்க்கையா இருக்கணும். அவனுடைய ஜெப வாழ்வு ஒரு பவர்ஃபுல் ஜெபமா இருக்கணும், ஃபயரா இருக்கணும். விளங்குதா? அவன் ஒரு ஃபயரான மனுஷனா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா ஒரு ஃபயர் இருக்கணும். அவன் பேசுற வார்த்தைகள்ல ஃபயர் இருக்கணும். நான் சொல்றேன் எப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு நாங்க அங்க அந்த காலத்துல ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான், எனக்கு வந்து ஃபயர் வேணும், எனக்கு ஃபயர் வேணும், எனக்கு ஃபயர் வேணும்னு சொன்னான். ஆவி வேணும், ஆவி வேணும்னு சொல்லக்குள்ள ஒருத்தர் சொன்னாரு, நல்லா கொதிக்கிற தண்ணியில கையை போடு ஆவி வந்துடும். அப்படி ஒரு பொய் சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க, தப்பா மாதிரி. நான் அது சொல்லலை. ஃபயர்னு சொன்னா எப்படி தெரியுமா? நீங்க வந்து எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் ஃபயர் இல்லைன்னு சொன்னா நமக்கு தெரியும். எங்களோட வீட்டில் வந்து எப்படி இந்த ஃபயர் குறையுது நான் சொல்றேன், எப்படி கூட்டணும்னு சொல்றேன்.
எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாரி, இல்லாட்டி உலக காரியத்தை தேடு, அதை மட்டும் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு பயரை உண்டு பண்ணணும். அடே தம்பி, நீ காலையில ஆரம்பிச்ச பொழுது ஜெபிக்காம போகாத. நீ என்ன செஞ்சாலும் ஜெபிச்சுட்டு போ தம்பி, உனக்கு நல்லா வரும். நீ ஆண்டவருக்கு முதல் உரிமை கொடுக்காம இருக்காத. ஒரு பணம் சம்பாதிக்கிறானா அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். தம்பி, நீ சம்பாதிக்கிற பணத்துல முதல் பணம் கர்த்தருக்கு. அந்த ஃபயர் அவனுக்கு உண்டு பண்ணணும். நீங்க தான் அந்த ஃபயரை ஏற்படுத்தணும். அப்பா ஒரு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத புள்ள பார்க்கணும். அப்பா ஒரு ஃபயரான மனுஷனா இருக்கணும். அவர் உட்கார்ந்து ஜெபிக்கிறத பார்த்துட்டு அவன் புள்ள சொல்லணும், அப்பா நல்லா ஜெபிக்கிறார், நானும் அவரை மாதிரி மாறணும். அம்மா ஒரு ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். அம்மா ஒரு பொழுதும் யாரை பத்தியும் குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பொழுதுமே ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. யாரை பத்தியும் புறணி பேச மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க கூட நான் கூட எங்க டைமை நீங்க உலகத்துக்கும் மனுஷருக்கும் கொடுத்தா உங்களுக்கு ஃபயர் வராது. நீங்க அந்த டைமை வீணடிக்கிறத விட ஒரு சில போன் எடுத்தாங்களா இருந்தா, ஒரு சில நேரம் நான் ஒரு சிலருக்கு அப்படி செஞ்சிருக்கேன். பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் போனை வச்சுட்டு தூங்கிடுவேன். தூங்கி எழுப்பி காதை வச்சு கேட்டு அப்பயும் இருப்பாங்க. அவங்க இன்னும் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னத்தான் இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சோம், நம்ம கதையை கேட்கவே மாட்டாங்க. இப்ப என்ன பண்ண, நீ பேசுன்னு போன வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கதான் இருக்குது. பேசி முடிச்சுட்டாலும் அப்பவே சொல்லு, இன்னும் முடிச்சிடல. நான் சொல்றேன், உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை விட நல்லா இல்லையா, இந்த மக்களோட போயிட்டு காலத்தை நேரத்தை செலவழிக்கிறத விட உட்கார்ந்து ஜெபிங்க, ஃபயர் ஆயிடும். ஆண்டோட சமூகத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணும் போது நீங்க வெளியே வரக்குள்ள ஃபயரா வருவீங்க. விளங்குதா? அந்த அவன் அங்க போனாலாம், இவன் இங்க வந்தாலாம், உங்க ஃபயர் எல்லாம் இருக்க ஃபயர் போயிடும். விளங்குதா? அபிஷேகம் ஃபயர் எல்லாம் என்ன ஆயிரும், போயிடும். உலக மக்களோட போயிட்டு பேசுறது, தேவையில்லாத பிரச்சனை. விளங்குதா? தேவையில்லாத நேரம் ஸ்பெண்ட் பண்றது. ஏன் அந்த நேரம் உனக்கு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க முடியாதா? உன்னோட டைமை நீ பயன்படுத்த முடியாதா? நல்லா நான் சொல்றது கேளுங்க. நான் இந்த லைஃப்ல நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்து எனக்கு இன்டர்வல் கிடைக்கும் போது நான் கொஞ்சம் போயிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்பேன். உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். நான் அந்த இன்டர்வல் டைம்ல கூட கொஞ்சம் நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நல்ல காரியங்கள் செய்யணும், உங்களுடைய காரியத்துக்காக போகணும், ஜெபிப்பேன். அந்த காலத்துல நீங்க சொல்றது சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் இருக்காது. அந்த காலத்துல இப்போ நான் சொல்றேன், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சபைகள் இல்லை. எல்லாம் சபைகள் மூடித்தான் இருக்கும். நாங்கள் இடங்களை தேடி போவோம். ஒரு சில நேரங்களில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அங்கே கோல்பேஸ் கிட்ட. அந்த சர்ச் காலையில் திறந்து 5 மணிக்கு மூடுவாங்க. அங்கே போயிட்டு உட்காந்து ஜெபிப்போம். தனியாக உட்காந்து ஜெபிப்போம். கூட்டாளி தேடி போக மாட்டோம். கூட்டாளிங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்காங்க, ஆனால் போக மாட்டோம். அவனோட போனால் அவன் என்ன சொல்லுவான், படம் பார்க்க போவோம், வா வா போவோம், அங்கே போயிட்டு அதுவா செய்வோம், வா இதை போய் செய்வோம் சொல்லுவான். அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம இழந்துருவோம். அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், போயிட்டு உட்காந்து ஜெபிப்போம். நாங்கள் ஒரு என்ன சொல்றது, நமக்குள்ளே ஒரு இது வச்சுக்குவோம். நேற்று 3 hour ஜெபிச்சா இன்னைக்கு 4 hour ஜெபிக்கணும். நம்ம எங்களுக்குள்ளே முழங்கால் போடுறதுல கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபைட் இருக்கும். அந்த காலத்தில் ஒருத்தர் 3 மணி நேரத்தில் முழங்கால் போடுவாங்க. நாங்கள் 1 hour தான் போடுவோம். ஆனால் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம். ஒரு நாளைக்கு அவரை அடிக்கணும், அவரை தாண்டி போகணும். அப்படியெல்லாம் உள்ளத்தில் இருக்கும். அதான் ஃபயர். நான் இன்னைக்கு அதான் சொன்னேன், நான் ரொம்ப துக்கப்படுறேன். நான் சுதந்திரம்னு சொல்ற பேர்ல நிறைய பேர்த்த ஃபயர் ஆகாம விட்டுட்டேன். ஜெபிக்கிறதுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணல. இல்லைங்கதா? எனக்கு ஒரு சில கேட்குறாங்கன்ட்டு, ஏன் நம்ம சேர்ச்சில் உள்ளவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு. நான் தான் காரணம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, நான் அந்த ஃபயரை உண்டு பண்ணலை. டைமுக்கு வரட்டும், நேரத்துக்கு வரட்டும், ஒரு ஒரு கண்டிஷனை கொடுக்கல, ஒரு ஃபயரை ஏற்படுத்தலை. நான் ஏன் இப்படிதான் நிற்கணும், நீ இப்படிதான் ஜெபிக்கணும், நீ இந்த இடத்துல நிற்கணும், நீ இத்தனை மணிக்கு நீ நிற்கணும். உங்களுக்கு தெரியுமா, அதுதான் ஃபயர் உண்டா பண்ணுது. பிள்ளைகளுக்கு இருந்தாலும் செல்லம் கொடுக்க கூடாது. தேவைக்கு அதிகமா நீ சொல்லணும், தம்பி இந்த வீட்டில் நீ சாப்பிடணுமா இருந்தா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். நீ ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகாம இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க அந்த கண்டிஷன் போடாட்டி அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நாளைக்கு அவன் நல்லா இருப்பான். இன்னைக்கு அவனுக்கு நீங்க கொடுக்கறது அவனுக்கு டோச்சலா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், வேற டோச்சலை விட இந்த டோச்சல் நல்ல டோச்சல்.
இதை போட்டீங்கன்னா அவன் வயசு வரும் பொழுதும் வழியை விட்டு போக மாட்டான். உங்க பிள்ளைகளுக்கு இந்த டோர்ச்சில் கொடுங்க. நீ ஜெபிக்காம நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ வேதம் அடிக்காம நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் சொல்றேன், அந்த டோர்ச்சில் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு 5 மணியா, ராத்திரி 10 மணி நீ ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஜெபிக்காம தூங்கக்கூடாது. நீ ஜெபிச்சுட்டு தான் தூங்கணும். நீ வேலைக்கு போகும்பொழுது ஜெபிக்காம வீட்டை விட்டு போகக்கூடாது. எனக்கு தான் சொல்றது, நீங்க அந்த கண்டிஷனை போடுங்க. அவன் உங்களுக்கு ஏசுவான், உங்களுக்கு ஒன்னொன்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரியும் நாளைக்கு ஒரு நாள் வரும். அவன் சொல்லுவான், எங்க அம்மா எனக்கு போட்ட டோர்ச்சல், எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த இந்த காரியங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு தான் காரணம். நீங்க அவனை அப்படியே சுதந்திரம் சொல்ற பேர்ல அவனை உற்சாகப்படுத்தாம நீங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களோட பிள்ளைகள் தப்பான வழியில போனா அதுக்கு பிறகு நீங்க தான் துயரப்படுவீங்க. எனக்கு தான் நான் நல்லா சொல்றது கேளுங்க. உங்களோட பிள்ளைகள் இனிமேல் சரி சொல்லுங்க, ஐயா நீ என்ன செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ கடவுளுக்கு பயப்படணும். நீ எனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு காசு தருவாரு. ஆனா நீ கடவுளுடைய ஆலயத்துக்கு போகணும், நீ பைபிள் எடுத்து படிக்கணும், நீ காலையில ஜெபம் பண்ணணும், இரவுல நீ ஜெபிக்காம தூங்க கூடாது. கடவுளுக்கு நீ பயப்படாம உனக்கு இந்த வாழ்க்கையில வர முடியாது. அவன் சொல்லணும், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்னு தான் சொல்றாங்க, எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க. சொல்லுவான், ஆனா பரவாயில்ல, அவன் சொல்லட்டும். அவனுக்கு ஒரு நாள் வரும், நீங்க சொன்னதுடைய முக்கியத்துவத்தை அவனுக்கு தெரிய வரும். அன்னைக்கு உங்களுக்கு காலை தொட்டு கும்பிடுவான், அம்மா நீ சொன்ன வழிதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, அநேகருடைய வேலை என்னன்னா, ஏன் புள்ள கெட்டு போனதுக்கு காரணம் இந்த புள்ள தான். நான் சொல்றேன், அந்த பாவத்துல இருந்து நீங்க விடுபெற வேண்டும். ஆதாம் கெட்டு போனதுக்கு காரணம் சொன்னா ஏவா கிட்ட போய் கேட்டா, நீ கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? இந்த சர்ப்பம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் என் புள்ள நல்ல புள்ள, என் புள்ள தங்கமான புள்ள, அவனுக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது, ஏன்னா அவன் அவளை நல்லவன். இவன் தான் கேட்டான் என் புள்ளைய. நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ தப்பு பண்ணிட்ட, நீ உற்சாகப்படுத்தல, நீ கடவுளுடைய காரியத்துல உன் பிள்ளைய போவிடல, நீ படின்னு தொக்குன, நீ ஜெபின்னு தொக்கல. புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா டொக்குன, நீ படின்னு டொக்குன, ஆனா ஜெபின்னு சொல்லி நீ சொல்லி கொடுக்கல. வேதத்தை படின்னு டொக்கல. நான் சொல்ல டொக்கணும். என்னத்துக்கு டொக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை படி. நீ ஊழியம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீ இந்த பைபிள்ல வசனத்தை படிக்காம இருக்க கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க, பாஸ்டர் மட்டுமா பைபிள் படிக்கணும்? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றது கேக்குதா? பாஸ்டர் மட்டுமா பைபிள் படிக்கணும்? அப்படின்னா இந்த பைபிள் எழுதியிருக்கும், இந்த புத்தகத்தை பாஸ்டர்கள் மட்டுமே படிப்பார்களாக. அப்படி எழுதியிருக்குதா? இந்த உலகத்துக்கே இந்த புத்தகம் விடுவெளியின் புத்தகம். எல்லா மனுஷனை விடுதலை செய்கிற வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு புத்தகம் தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சின்ன வயசுல இருந்து சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், நானும் கொஞ்சம் தப்பு விட்டுருக்கிறேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், என் பக்கம் பிள்ளை இருக்குன்னு. விளங்குதா? நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். நீ என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாள் ஒன்று வரும், நீ மாறுவ அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா நாள் வரல, அதுதான் பிரச்சனை. நாள் போய்கிட்டு இருந்துச்சு, நாள் வரல. இப்ப தப்பிக்கலாம். இப்ப நான் இந்த சபையிலும் டொக்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னை அந்த கொயாரில் நான் தான் இப்ப லீடர் மாதிரி இருக்கிறேன். ஆனா இப்ப விளையாடலாம். அவ்வளவு பேத்துக்கு டொக்கு தான். ஜெபம் முடிய வரைக்கும் ஒருத்தனை எழும்பக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க அந்த டொக்கு நல்லவனு? இந்த முறை கண்டிப்பா எல்லாம் நல்லா மாறும். ஏன் தெரியுமா? நீ ஆண்டோட காரியத்துல நெருப்பா இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில வேலையே இல்லை. வெதுவெதுப்பானவன், சாம்பலானவன் ஒன்னும் கடவுளுக்கு மகிமை ஆகாது. எரியறவன் தான் மகிமை. ஆமென். உன் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீ எரியணும். ஆமென். அந்த ஜெபம் உன் வாழ்க்கையில குறையக்கூடாது. நான் சொல்றேன், சோர்வுகளும் அசதிகளும் தோல்விகளும் எப்படி வரும் தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்துல அனலா இல்லாம வெதுவெதுப்பா மாறிட்டியனா தோல்வி வந்துடும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல குடும்பமா உட்காருங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனையை பார்க்கிலும் நீர் பெரியவர், எங்கள் தேவையை பார்க்கிலும் நீர் பெரியவர், நீரே எங்கள் மெய்ப்பர், எங்களுக்கு எந்த குறையும் இல்லப்பா. எங்க வாழ்க்கையை நீங்க தலைகீழா மாத்துவீங்க, தோல்வியை வெற்றியா மாத்துவீங்க. ஒரு அந்திக்கு உட்காந்து ஒரு அரை மணித்தால ஜெபிங்க, ஒரு கிழமையில உங்களோட பிரச்சனை எல்லாம் மாறிடும். ஆமென்.
நான் அவர்கிட்ட போனேன் இவர்கிட்ட போனேன், அதெல்லாம் பொய் கதை. நீ ஆண்டவர்கிட்ட போ, நீ ஆண்டவரோட உட்காரு. நான் சொல்றேன், உங்க சரித்திரங்கள் மாறும். ஆமென், அல்லேலூயா. உங்க சரித்திரங்கள் மாறும். கணவனு மனைவி உட்கார்ந்து ஜெபிங்க, பிள்ளைங்களை சேர்த்து வச்சு ஜெபிங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறும். எப்பயுமே உங்க குடும்பத்துல ஃபயர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. போன ராத்திரி ஆனா அவன் ஒருத்தன் போன்ல இன்னொருத்த பக்கம் இருப்பான், இவன் ஒருத்தன் போன்ல இந்த பக்கம் இருப்பான். ஏன்னு சொன்னா அங்க ஃபயரே இல்லை. பாதி பேர் நீங்க கேட்டீங்கன்னா பைபிள்ல உள்ள எந்த கதையும் தெரியா, ஸ்டோரியும் தெரியா, வேற வேற ஸ்டோரி எல்லாம் நல்ல மண்டையில் இருக்கும். இந்த சத்தியத்தின் எந்த விதமான பைபிள் ஸ்டோரியும் தெரியாது. நான் சொல்றேன், நீங்க ஆண்டோட காரியத்தில் உங்களுடைய ஜனங்களை உருவாக்க வேண்டும். அடுத்த சந்நிதி ஒரு ஃபயரான சந்நிதியா மாறணும். ஆமென். எனக்கு இந்த பேர்னிங் ஃபயர் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள்னா அப்படி இருக்கணும். உங்களுடைய அக்கினி உங்க ஊரை பற்றி பிடிக்கணும். ஆமென். சிம்சோன் என்கிற மனுஷன் என்ன செஞ்சானா, இந்த நரி எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி பின்னுக்கு வாழை வச்சு கட்டிட்டான். ரெண்டு நரிய ஒன்னா பிடிச்சி வாழை பிடிச்சி ரெண்டு நரிட்டு வாழையும் ஒன்னா கட்டி விட்டுட்டான். கட்டி விட்டு என்ன செஞ்சான், அந்த வாழை எரிச்சு விட்டுட்டான். எரிச்சு விட்டுட்டு மீதியர்களுடைய அந்த அறுவடை இருக்கிற இடங்கள்ல அனுப்பி விட்டுட்டான். ஊரே எரிஞ்சிட்டு கொழுந்து எரியுது, ஊரே பயந்துட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம வீட்டில் அப்படிதான். நாங்கள் எல்லாம் கைப்பிடிக்கணும், ஜெபிக்கணும், ஒரு ஃபயரை உண்டு பண்ணணும். ஊரே பத்தும். ஆமென். ஊரே எரிச்சுக்க படுவாங்க. உங்க ஊர்ல ஒரு கெட்ட காரியமும் நடக்காது, ஒரு தூளும் விற்க மாட்டானுங்க, ஒரு விபச்சாரமும் நடக்காது. ஊரே நீதியின் ஊராக மாறும். ஆமென். ஏன்னா தேவனுடைய ஃபயர் வரும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஆமென். இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை ஃபயர் ஆக்குங்க, என்னை அக்கினியா மாத்துங்க. ஆமென். சொல்லுங்க பாப்பா, ஆண்டவரே என்ன அக்கினியா மாத்துங்க. எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒரு அக்கினியான மனுஷனா மாறணும். ஆண்டவரே என் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு அக்கினிமயமான மனுஷனா மாறணும். ஆண்டவரே என்னை அக்கினி